என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு தனிமையின் பாதையில் நான் போறேன். இந்த பாதையை பல வெற்றிகளை எடுத்த தாவீது கடந்து போக வேண்டியிருந்தது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடந்து போக வேண்டியிருந்தது. இந்த தனிமை அப்படின்ற ஒரு ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இருக்கு. இன்னைக்கு நாம நிறைய உறவுகளை தேடுறோங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த உறவுல நான் கையை வச்ச பிறகு இனிமேல் நான் தனியா இருக்க மாட்டேன்னு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிறிஸ்தவ திருமணங்கள்ல மனைவிட்ட கையை பிடிச்சு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உனக்கு புருஷனா இருப்பேன், மனைவியா இருப்பேன். அப்ப அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஐக்கியத்துக்காக கையை பிடிச்சிட்டேன். பட் ஐ எம் டெல்லிங் வெரி போல்ட்லி தட் லோன்லினஸ் இஸ் கமிங். தனிமையை திரும்ப ஒரு நாள் நாம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வாலிபர்களாகவும் நீங்க அந்த தனிமையை கடந்தான் போனோம். சில பேர் திருமணமாகி திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போதே சில வேளையில் ஆபிரகாமை போல தனிமையா போக வேண்டியிருக்கும், யாக்கோவை போல தனிமையா போக வேண்டியிருக்கும். திருமண வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நம்ம இடத்துல வாக்குறுதி கொடுத்த கணவன் மனைவி நம்மளுக்கு குட் பை சொல்லுவாங்க. அப்ப திரும்ப தனிமைக்கு வரணும். இந்த பாதை எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. யூ பெட்டர் பி ரெடி. இதை நாம் சந்திக்க நாம ஆயத்தமாயிடணும்.